ஹரே கிருஷ்ண. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 43. ஸ்ரீ ரிஷய ஊச்சுஹு த்வம் நஸ்தபக பரமம் மாத யத் ஆத்ம தேஜோ ஏனேதம் ஆதி புருஷாத்மகதம் சசர்க்த தத் விப்ரலுப்தம் அமுனாத்யத் சரண்யபால ரக்ஷா கிரஹீத வபுஷா புனரன்வமம்ஸ்த. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ ரிஷய ஊச்சு சிறந்த முனிவர்கள் கூறினர். துவம் தாங்கள், நான் எங்களுடைய தவமாவீர். பரமம் மேலாக ஆத்த உபதேசித்தீர்கள். எது ஆத்ம தேஜ தங்களுடைய ஆத்ம சக்தி. ஏன எதனால் இது இந்த ஜட உலகம் ஆதிபுருஷ முழுமுதற் கடவுளே ஆத்மகதம் தங்களுக்குள் ஐக்கியமான சசர்க்த நீங்கள் படைத்தீர்கள். தத் அந்த தவ விரதங்களின் முறையானது விப்ரலுப்தம் திருடப்பட்டது அமுனா இந்த அசுரனால் அத்ய இப்போது சரண்யபால சரணடைந்தோரின் பரம காவலரே ரக்ஷா கிரஹீத வபுஷா பாதுகாப்பளிக்க நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய உடலால் புன மீண்டும் அன்வ மம்ஸ்தா நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள். டிரான்ஸ்லேஷன். அங்கு கூடியிருந்த முனிவர்கள் அனைவரும் பின்வருமாறு பகவானை துதித்தார்கள். பகவானே, தங்களுடைய தாமரை பாதங்களில் சரணடைந்தோரின் பரம காவலரே, முழுமுதற் கடவுளே, எந்த தவ விரத முறையானது தங்களால் எங்களுக்கு முன்பு உபதேசிக்கப்பட்டதோ அதுவே தங்களுடைய ஆன்மீகமான ஆத்ம பலமாகும். இந்த தவத்தினால்தான் தங்களுக்குள் முடங்கி கிடக்கும் ஜட உலகை தாங்கள் படைக்கிறீர்கள். இந்த தவமானது இந்த அசுரனால் கிட்டத்தட்ட முழுமையாக நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது எங்களை காப்பதற்கென்றே உள்ள நரசிம்ம தேவரின் ரூபத்தில் நீங்கள் தோன்றியதன் மூலமாக இந்த தவமுறையே மீண்டும் தாங்கள் அங்கீகரித்திருக்கிறீர்கள். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். 84 லட்சம் வகையான உயிரினங்களில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் ஜீவராசிகள் இந்த மனித ரூபத்திலும் மேலும் படிப்படியாக தேவர்கள், கிண்ணறர்கள், சாரணர்கள் போன்ற மேலான ரூபங்களிலும் தன்னுணர்வு பெறும் வாய்ப்பை அடைகின்றன. இது கீழே விவரிக்கப்படும். மனித வாழ்வு முதலான மேலான வாழ்வு நிலைகளில் தவம்தான் தபஸ்ய என்பது முக்கிய கடமையாகும். இதை ரிஷபதேவர் தமது மகன்களிடம் தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் கத்யேத் என்று உபதேசித்தார். அதாவது நம்முடைய பௌதீக வாழ்வை திருத்தி அமைத்து கொள்ள தவம் தபஸ்யம் அவசியம் தேவைப்படுகிறது. ஆனால் பொது ஜனங்கள் ஒரு அசுரனின் அல்லது அசுரத்தனமான ஆட்சிக்கு உட்படும் போது அவர்கள் இந்த தவ முறையை மறந்து படிப்படியாக அசுரத்தனம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். பொதுவாக தவ வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களான ரிஷி முனிவர்கள் எல்லோரும் பகவான் நரசிம்ம தேவரால் இரண்யகசிபு கொல்லப்பட்டதும் அவனுக்கு அடிமைப்பட்ட வாழ்விலிருந்து விடுதலை அடைந்தார்கள். மனித வாழ்வு தவ வாழ்வுக்கென அல்லது தன்னுணர்வு பெறுவதற்கென உள்ளது என்ற நியதி இரண்யகசிபு கொல்லப்பட்ட பின் மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 43 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜாய்.